அதே போன்று நாங்கள் பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம், இஸ்லாத்தை நாங்கள் படிக்கிறோம், இஸ்லாத்துடைய விடயங்களை நாங்கள் தெரிந்து வைத்திருக்கிறோம். அது எதற்காக என்று சொன்னால், ஸ்கூல்ல படிக்கிற புள்ள இஸ்லாத்தை படிக்கிறாரு எக்ஸாமுக்காக. ஏலவெல்ல என்ன பிள்ளைக்கு ஏ வருது இஸ்லாத்துல, ஓலவெல்ல என்ன பிள்ளைக்கு ஏ வருது இஸ்லாத்துல, ஆனா என்ன பிள்ளைக்கு அத்தஹியாத்து தெரியாதுன்னா நாங்க ஃபெயில். எங்களோட பேப்பர் குவாலிஃபிகேஷன் இருக்கும், எங்களோட பேப்பர் குவாலிஃபிகேஷன் இருக்கும், ஏலவெல்ல நான் இஸ்லாத்துல ஏ எடுத்திருப்பேன், ஆனாலும் என் வாழ்க்கையில் அகலாக் இருக்காது, என் வாழ்க்கையில இபாதத் இருக்காது என்றால் நான் ஃபெயில். நாங்கள் ஹுத்துபாக்களை செய்மடுக்க வருகிறோம், இந்த ஹுத்துபாக்களை செய்மடுக்க வரும்போது அதில் என்ன சொல்றாங்கன்றதை நாங்கள் எடுக்கிறோம், உள்வாங்கி விட்டு இது என் வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற அந்த உணர்வு வருமாக இருந்தால், ஹுதுபாவுக்கு வரும் போது இது என் வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரணும் என்ற உணர்வு வருமாக இருந்தால் கட்டாயமாக பிராக்டிக்கலுக்கு கொண்டு வர முடியும், நடைமுறைக்கு கொண்டு வர முடியும். இன்னைக்கு நாங்கள் ஹுதுபாக்கு வரும் போது என்னத்துக்கு வாரோம், வார மௌலவி எப்படிப்பட்ட மௌலவியோ தெரியா, என்னத்தை பேசுவாரோ தெரியா, இன்ட்ரெஸ்டா இருக்குமோ இல்லாட்டி போராக இருக்குமோ, தூங்க வச்சிருவாரோ, இதெல்லாம் யோசிச்சு கொண்டு வாரோ. வந்ததன் பின்னால மௌலவிக்கு மார்க்ஸ் போடுறோம், நல்ல ஹுத்பா நல்ல கொடுத்தாரு. தௌஹீத் பள்ளியில வந்து தப்லீகாக்களுக்கோ தரீகாக்களுக்கோ ஏசினா நல்ல கொடுத்தாரு. யாருக்கு கொடுத்தாரு? எங்களுக்கு ஒன்றும் தரல. நாங்க அதைத்தான் சொல்ல வேண்டும், எந்த வாழ்க்கைக்கு மௌலவி ஒன்றும் தரல. அதே மாதிரி தான் தப்லீக் பள்ளியில போய் தௌஹீதுக்கு ஏசினால் மௌலவி நல்லா கொடுத்தாரு, தௌக்காரனுக்கு நல்லா கொடுத்தாரு, இல்ல அவருக்கு கொடுக்கணும் அவருடைய பள்ளியில. எங்களுக்கு என்ன தந்தாரு? நான் அதை எடுத்துக்கொண்டேன். இன்று இதைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். மௌலவிக்கு மார்க்ஸ் போடுறது, குதுபாவுக்கு மார்க்ஸ் போடுறது, எங்களுடைய பேப்பர்ல எப்படி மார்க்ஸ் வருதோ அது மாதிரி தான் இதுவும். எங்களுக்கு எங்களோட வாழ்க்கையை கொண்டும் கிடைக்காட்டி அந்த 45 நிமிஷம் குத்துபால வேலை இல்லை, அந்த 45 நிமிஷம் குத்துபால வேலை இல்லை. நன்றிக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நன்றியார்களே, அதே போன்று நாங்க சில நேரத்துல மார்க்கத்தை படிக்கிறோம், எதுக்காகண்டா மற்றவனுக்கு ஃபத்வா கொடுக்கறதுக்காக. சில நேரம் சந்தேகங்கள் வந்து எங்கள்கிட்ட கேட்கப்படும், உனக்கு இப்படி ஒரு விஷயம் ஒன்று, அப்படி ஒரு விஷயம் ஒன்று, நாங்களும் ஆர்வமாக பதில் சொல்லுவோம். கடைசியா சொல்லுவாங்க, ஓ பாத்தீங்களா என்ன மைனி இப்படி செய்யறா, என்ன நானா இப்படி செய்யறாரு, என்ன பக்கத்து வீட்டால் இப்படி செய்யறா, என்ன ஃபத்வா கேட்டுக்கொண்டேன். மற்றவங்கள ஜட்ஜ் பண்ணுவதற்காக, மற்ற மக்களுக்கு ஃபத்வா கொடுப்பதற்காக நாங்க மார்க்கத்தை தெரிந்து கொள்ளும் ஒரு நிலைமை காணப்படுகிறது. இந்த நிலைமை இருந்தால் எங்களுக்கு பிராக்டிக்கல்ல கொண்டாடுறாது, இந்த நிலைமை இருந்தால் நடைமுறையில் கொண்டு வர முடியாது. ஏன் தெரியுமா? நாங்க நினைச்சிருவோம் எனக்கு மார்க்கத்தில் எல்லாம் தெரியும், நான் எல்லாம் பரிபூரணம், அடுத்தவருக்கு தான் மார்க்கம் தேவை என்ற உணர்வு வந்துடும். அதனால் நான் திருந்த மாட்டேன், அதனால் நான் உள்வாங்கிக் கொள்ள மாட்டேன். இந்த நிலைமை எங்களிடம் இருக்க